யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்கள் கடந்துள்ள போதும் வாகரை மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ராணுவம் கையகப்படுத்திய காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி மட்டக்களப்பு வாகரை முறுக்கியடிமுனை கிராம மக்கள் நடத்திய கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். மக்களின் காணிகளை ராணுவத்தினர் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவற்றை மீள கையளிக்குமாறு கோரியே இந்த போராட்டம் இடம்பெற்றது. வாகரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் யுத்த நடவடிக்கையால் இடம்பெயர்ந்த மக்கள் 2007ஆம் ஆண்டில் மீள்குடியேற வந்தபோது தமது கிராமத்தை ராணுவம் ஆக்கிரமித்திருந்ததாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 8 வருடங்களாக தமது கிராமத்தை ராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கும் முறுக்கையடி முனை கிராம மக்கள் இதனால் தமது வாழ்விலும் பொருளாதாரத்திலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். விதவைகளுக்கு இப்ப ஆத்து தொழில் செய்ய போறதுக்கு ஏழாத கட்டத்தில் இருக்குது. விதவைகளுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு கஷ்டம். முத்திரையையும் இந்த பிச்சை சம்பளத்தையும் தான் விதவியால் எடுத்து சாப்பிட்டு திருக்கு. ஆனா விதவியாளுக்கு வந்து ஆத்துல தொழில் செஞ்சாதான் அதுகள் சாப்பிட்டு திருந்ததுகள். கடற்தொழில், விவசாயம் என பலதரப்பட்ட தொழில்களிலும் ஈடுபடத்தக்க வளமான கிராமத்தை அபகரித்துவிட்டு குடியிருக்க பொருத்தப்பட்ட ஊரியன்கட்டுவில் பகுதியில் தம்மை குடியேற்றியுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தொழில் வளம் செய்யறதுக்கு அதுதான் அதுக்குரிய காணி. இப்ப நாங்க இருக்கிற இடம் தொழில் செய்யறதுக்கு ஒரு 2 மைல் கிட்ட இருக்குது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட அக்கட்சியின் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிறகு ராணுவம் தங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தங்களுடைய சொந்த காணிகளை அபகரித்து கையொப்பம் எடுத்து அந்த மக்களை இடம்பெற வைத்து இன்றைக்கு அகதியராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடற்தொழில் செய்கிற மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்றைக்கு யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்களுக்கு மேலாகி இருக்கின்றது. எந்த விதமான நியாயங்களும் கிடையாது. இந்த மக்களை தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்புவதை தவிர்ப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான நியாயம் கிடைக்காது. காவல்துறையும் ராணுவமும் அவர்களுக்கு தேவையான காணிகள் வேறு இடங்களில் நிச்சயமாக பிடிக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் அடிப்படையில் அவர்கள் மக்கள் குடியேற்றங்களில் இருந்து விலகி செல்ல வேண்டும். திருகோணமலையிலே இணங்கலாம் என்றால் சம்பூர் பிரதேசத்தில் தங்களுடைய முகாம்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த ஊர் மக்களுக்கும் சொந்த காணிகளில் குடியேற விட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வாகரை பிரதேச செயலாளர் எஸ் ராகுலநாயகியிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் கையளித்தனர். மக்களால் இன்று எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்த இந்த மகஜரை நான் எனது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களிடம் இன்றைய நாளே சமர்ப்பித்து இதற்கான மேலதிக தீர்வுகளை எமது பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளில் இன்று நான் செயற்படுவேன் என்று அன்பார்ந்த பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.